ஹலோ பிரைஸ் லார்ட். லீ ஸ்ட்ராபெல் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர். அவர் ஒரு ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் இல்லை என்ற கொள்கை கொண்டவர். ஆனால் அவரது மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால இவருக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த பைபிளை படிச்சு இது பொய்ன்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை படிக்க ஆரம்பிச்சாருங்க. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னால வரலாற்று உண்மைகளோடையும் சரித்திரத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சாரு. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கடைசியா என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த வேதம் உண்மையானது, இயேசு கிறிஸ்து உண்மையானவர்னு சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாருங்க. இந்த கருப்பு புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் இல்லைங்க. ஒரு மனிதனை மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமையுள்ள உன்னதமான வேத புஸ்தகம். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. உங்களோட சேர்ந்து சொல்ல நான் இன்னும் ஆசைப்படுறேன். வாங்க சொல்லலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பெரிய சென்டென்ஸ் நினைக்காதீங்க, சொல்ல சொல்ல அது ஈஸியா வருது. சொல்லுங்க. ஓகே. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இன்னும் ஒரு முறை சொல்லாங்களா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஓகே, வெரி குட். நம்ம படிச்சுட்டோம். 2வது பகுதிக்கு போலாங்களா? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சொல்லாங்களா? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ரொம்ப ஈஸி, படிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லாங்களா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. இந்த உலகத்துல அவங்க அன்பு கிடைக்குமா? இவங்க என்ன விட்டு போயிடுவாங்களா? இவங்க என்ன ஏற்றுக்காம போயிடுவாங்களா அப்படின்னு உலகத்து அன்புக்காக நாம பயப்பட்ட நேரங்கள் நிறைய உண்டுங்க. ஆனா உன்னதத்திலிருந்து ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நான் உனக்கு பேர் வச்சிருக்கேன், நீ எனக்கு உரிமையானவள்னு சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உலகத்துல நீங்க ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ உரிமை கொண்டாடினார்னு தெரியும். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.